ஆந்திரா மாநிலம் ஏலூரு மாவட்டம் வெமுலப்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவர்தான் ஆசீர்வாதம். இவருடைய மனைவிதான் சுமலதா. இந்நிலையில்தான் சுமலதா சில ஆண்டுகளாக அதே பகுதியை சேர்ந்த நாகராஜு என்பவருடன் திருமணத்திற்கு புறம்பான உறவை தொடர்ந்து வந்திருக்கிறார். இவர்கள் உறவுக்கு கணவரான ஆசீர்வாதம் தடையாக இருப்பதாக நினைத்தனர். இதற்காக எப்படியாவது ஆசீர்வாதத்தை கொன்றுவிட வேண்டும் என்பதில் இருவரும் முடிவு செய்தனர். இதற்காக இந்த மாதம் 1ஆம் தேதி இரவு சாப்பாட்டில் கணவருக்கு அதிகமான தூக்க மாத்திரைகளை கொடுத்து தூங்கிய பின்னர் திட்டப்படி நள்ளிரவு சுமலதா தனது காதலான நாகராஜுவை வீட்டிற்கு வரவழைத்து தன்னுடைய கணவனை கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கிறார். பின்னர் இருவரும் சேர்ந்து ஆசீர்வாதம் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டு இறந்துவிட்டதாக குடும்பத்தினருக்கு சுமலதா ஃபோன் செய்து கூறியிருக்கிறார். இதனை உண்மை என நம்பிய குடும்பத்தினரும் நாகராஜின் உடலை தகனம் செய்ய ஏற்பாடு செய்தனர். ஆனால் தகனம் செய்வதற்கு முன் ஆசீர்வாதம் உடலை குளிப்பாட்டும் போது உடலில் காயங்கள் இருப்பதை பார்த்த ஆசீர்வாதத்தின் பெற்றோர்கள் மருமகளான சுமலதாவிடம் கேட்டுள்ளனர். ஆனால் அப்போது ஏற்கனவே கணவரை இழந்து துக்கத்தில் உள்ளதாக மாமியார் மற்றும் உறவினரிடம் கதறி அழுதிருக்கிறார் சுமலதா. வேறு எதுவும் செய்ய முடியாததால் குடும்பத்தினர் ஆசீர்வாதத்தின் உடலை அடக்கமும் செய்தனர். ஆனால் ஆசீர்வாதத்தின் மரணத்தை தாங்க முடியாத அவரது பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் மருமகளான சுமலதாவிடம் விசாரித்தனர். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக கூறியதால் தர்மாஜிகுடம் காவல் நிலையத்தில் கடந்த 3ஆம் தேதி புகார் அளித்தனர். இதையடுத்து போலீசார் தங்களுக்கு உரிய ஸ்டைலில் விசாரித்த போது சுமலதா தனது கணவரான ஆசீர்வாதத்தை காதலான நாகராஜுடன் சேர்ந்து கொண்டதை ஒப்புக்கொண்டுள்ளார். போலீசார் வழக்கு பதிவு செய்து ஆசீர்வாதத்தின் உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனையும் செய்தனர். இதையடுத்து சுமலதாவை கைது செய்த போலீசார் அவரது காதலான நாகராஜுவை தேடி வருகிறார்கள்.